இதில் பாருங்கள், பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். பொரிஞ்சோடனே பூண்டு, இஞ்சி, தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் வணங்கட்டும். அதுக்குள்ளே பாருங்கள், இந்த எக்கு குருமா பவுட்ரு, கரம் மசாலா, சில்லி பவுட்ரு, கொத்தமல்லி பவுடரு, கறி மசாலா, இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் அதில் போட்டுருங்க. இது வந்து 2 முட்டைக்கு தான், நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், அதனால் 3 முட்டை. இது வந்து கொஞ்சம் எல்லாத்தோட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், ஏன்னா இதுதான் குழம்பு. சில்லி பவுடர் நாங்கள் நிறையா காரம் சாப்பிட மாட்டோம், அதனால் கம்மியாக மட்டும் போட்டுக்குவோம். இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வந்து முழுசாக போட்டால் உள்ளெல்லாம் வந்து அந்த மசாலா இறங்காது, அதனால் இந்த மாதிரி சுற்றியும் கத்தியில் அப்படி கோடு போட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து இதில் போட்டோம்னா, இங்கே பாருங்கள், கிரேவி நல்லா சுண்டி வந்துடுச்சு, எண்ணெய் வந்துடுச்சு மேலே. இப்போ இதை போட்டுக்கலாம். இப்போ இது முட்டை கிரேவி பாருங்கள், சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குது. சாப்பிட சாப்பிட என்ன சாப்பிட